இனிமே வாமனாஸோட Tranquil தான் கோடம்பாக்கத்தோட புது landmark. Premium 3-bedroom flats, motorized remote control and app-enabled main gate. Access entry, 3 kVA solar power for each flat. Lift up to terrace floor. Table tennis and compact play area in terrace. Smart locks for main door. Gazebo in terrace. Excellent cross ventilation. For more details, contact 93429-12617, 93429-12618. வணக்கம். பெரிய கூட்டத்தில் தனியாக தெரியறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற கிங்ஸ்டன் படத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற மற்ற படங்கள்லாம் லோ பட்ஜெட், பெரிய ஸ்டார்ஸ்லாம் கிடையாது. ஸோ வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தை மட்டுமே நம்பி களமிறங்கி இருக்கிற படங்கள். பட் கிங்ஸ்டன் ட்ரெய்லரே 3 மில்லியன் வியூஸுக்கு மேலே ரீச் ஆயிருக்கு. இந்தியாவின் முதல் ஃபேண்டசி த்ரில்லருங்கிற மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து பெரிய பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்கிற இந்த பேன் இண்டியா படத்தோடைய டீசர் முதலாக தியேட்டரில் பார்க்கும்போது நிஜமாவே செம்மையாக தான் இருந்துச்சு. படம் அதே அளவுக்கு செம்மையா அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகிற இந்த மாதத்தில் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட்டுங்கிற எஸ்எஸ்எல்சியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். கிங்ஸ்டன் தூவத்தூருங்கிற கடலோர கிராமம் மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கிற மக்கள். ஆனால் அவங்க கிராமத்திலேருந்து யார் மீன் பிடிக்க போனாலும் செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு சாபம் அங்கே இருக்குது. ஸோ மக்கள் எந்த தொழிலும் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த கஷ்டத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க மூலமாக தன்னோட இல்லீகலான வேலைகளை நடத்தி முடிச்சுக்கிறாரு வில்லன் சாபுமோன். அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆள் தான் ஜிவி பிரகாஷ். காசுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிற சுயநலமான ஒரு கெட்டவன் கேரக்டர். இப்படி ஒரு செட்டப்பில் தான் வேலை செய்கிற சாபுமோன் கிட்ட சண்டை போட்டு வெளியே வர ஜிவி அந்த கடலில் எந்த சாபமும் இல்லை, இதெல்லாம் வேற யாரோ பண்ணுற ஒரு வேலை தான் ப்ரூவ் பண்ணோன்னு தன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட மீன் பிடிக்கிறதுக்காக போட் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்ன, ஏன் சாபுமோனோட சண்டை போட்டாரு, கடலில் நிஜமாவே சாபம் இருக்கா, பலரையும் இறந்து போறாங்க, அந்த இடத்துடைய ஃபிளாஷ்பேக் என்ன, இது எல்லாத்துக்கும் ஜிவிக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, இதெல்லாம் தான் இந்த கிங்ஸ்டன். சேத்தன், அழகம் பெருமாள், இளங்கோ குமரவேல்னு சீனியர்கள் ஒரு பக்கம், ஜிவி பிரகாஷ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அருணாச்சலேஸ்வரன் ஜூனியர்ஸ் ஒரு பக்கம். இதில் நடித்து அசத்துறதுக்கான காட்சிகள்லாம் யாருக்கும் இல்லைனாலுமே கூட எல்லாரும் அவங்க பாட்டை ரொம்ப சின்சியராக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, கேரி பண்ணுறாங்க. சாபுமோன் ஆள் பார்க்க நல்ல வாட்ட சட்டமாக வில்லனுக்கான அந்த ஒரு பாடியோடு இருந்தாலுமே கூட மொழி பிரச்சனையா இல்லை கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக தெரியல, அவ்வளோ எஃபெக்டிவாக அவர் இல்லை. திவ்ய பாரதி நான் தான் இருக்கேன் இல்லைங்கிற மாதிரி அப்பப்போ வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகிறாங்க. இந்த படம் விஷுவலாக கொஞ்சம் ஓல்ட் ஆகுதுன்னா அதுக்கு கோகுல் பினோயோட சினிமாட்டோகிராஃபி ஒரு முக்கியமான காரணம். சுமாரான கிராஃபிக்ஸையும் மீறி கடலில் போட்டில் நடக்கிற சீக்வன்சஸ், பார்ஷியல் டார்க்னஸில் இருக்கிற போட்டுடைய பேஸ்மெண்ட்டில் நடக்கிற காட்சிகள், பெரும்பாலும் இருட்டில் நடக்கிற படத்துடைய முக்கியமான காட்சிகள்னு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு கலர் டோன், மூட் செட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கும்போது. இதை ஓரளவுக்கு முழுமையாக ஃபீல் பண்ண வைக்கிற சவுண்ட் டிசைன் பண்ண சிங் சினிமா அண்ட் ஆர்ட் டைரக்டர் மூர்த்தின்னு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையில படத்துடைய பிரம்மாண்டத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் படத்துடைய அந்த டெசிபிள் ரேட் மட்டும் தான் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கு. பட் ட்ரெய்லரில் வர அந்த தீம் மியூசிக் படத்துலையும் வரும்போது ரீகால் வேல்யூவா அது நல்லாவே ஒர்க் ஆகுது. வர 1-2 பாட்டு நரேஷன்ல அவ்வளோ சிறப்பாக உட்காரல. அதுவும் இன்டர்வல் முடிஞ்ச உடனே வந்த ஒரு டூயட்லாம் கேட்க நல்லா இருந்தாலுமே கூட டோட்டலாக கதையோட மூட்ல ஒட்டாமையே போச்சு. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ நாள் ஏற்பட்ட நிலைமை தான். விஷன் இருக்கு, கிராண்டான நிறைய ஐடியாஸ் இருக்கு, ஆனால் எக்ஸிகியூஷன் லெவலில் கன்வின்சிங்காக இல்லை. ஒரு கர்ஸ்டு சி, அதாவது சாபத்துக்கு உட்பட்ட கடல் பகுதி, அப்படி ஒரு சாபமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற ஹீரோ, இதை தடுக்க நினைக்கிற வில்லன் பிளஸ் ஒரு தீய சக்தி. இப்படி சிம்பிளா இந்த கதைக்கு ஒன்லைன் போட்டு யோசிச்சாங்களானே தெரியாத அளவுக்கு அவ்வளவு மெஸ்ஸியான ஒரு திரைக்கதையா இருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க, பட் அது அறகுறையாக தான் நம்மளுக்கு புரியுது. அதில் சஸ்பென்ஸ் ஹோல்ட் ஆகும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, அது டோட்டலாக எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே நடக்கிற பிரச்சனை வில்லன் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வேகமாக அடுத்துன்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சீனும், எந்த ஒரு கேரக்டரும், எந்த ஒரு எமோஷனும் செட்டில் ஆகவே இல்லை. ரிமோட்டில் பட்டனை தட்டிக்கிட்டே வேகமாக சேனல் மாற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். படத்துடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாதிரி படத்துடைய தன்மையும் மாறிக்கிட்டே இருக்கு. கேஜிஎஃப் படத்தில் அது ஒர்க் ஆனதே பெரிய விஷயம். அதாவது இந்த மாதிரியான ஒரு எடிட் பேட்டர்ன், இப்படி வேகமாக கதை நகர்ற மோடு, எனக்கு கேஜிஎஃபே ஒர்க் ஆகலன்னும் போது அதை மிமிக் பண்ணி வர நிறைய படங்கள் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது இல்லையா, அது எதுவுமே இன்னும் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஓப்பனிங்லேயே ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சா அப்புறம் முழுசாக வேற ஒரு கதையை சொல்லி திடீர்னு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இந்த கதையை மாத்துறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்லையும் நம்ம அப்பவே ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணிடுவோம். அந்த விஷயத்தை செம்ம ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ற அந்த ஒரு மொமெண்ட் வரும்போது நம்ம ஆல்ரெடி டயர்டாக இருப்போம். எஸ், இப்படி ஒரு இமேஜினேஷன் பாராட்டுக்குரியது தான். சி பேஸ்டு ஃபேண்டசிங்கிற களத்தை முதலாக செலக்ட் பண்ணி அதில் ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் பாராட்டலாம். ஆனால் முயற்சிகளுக்காக மட்டுமே பாராட்டு போதும்னா தமிழ் சினிமாவில் ஓடாத படங்கள் எதுவுமே இருக்காது இல்லையா.
விஷுவலா சவுண்டா இந்த களத்தோடைய மூடை சஸ்டெயின் பண்ண மெனக்கெட்டதுல கொஞ்சம் திரைக்கதை பக்கமும் போயிருக்கலாம். ஜிவி முதல்லயே கள்ளக்கடத்தல்னு தெரிஞ்சுதானே வில்லங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அது அவர் நினைச்ச கள்ளக்கடத்தல் இல்ல, அந்த பொருள் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதால மட்டும் தான் பிரச்சனை பண்றாரா? அண்ட் பக்கத்து கிராமத்துல இருந்து மீன் பிடிக்க போனா எதுவும் ஆகிறது இல்லைன்னு சொல்லும் போது ஏன் இவ்வளவு வருஷங்களா அந்த கிராம மக்களோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு மீன் பிடிக்க போற மாதிரி எதுவுமே யாருமே ட்ரை பண்ணல? முதல்ல இருந்தே தான் தாத்தா சொல்ற எதையுமே நம்பாத ஜிவி ஏன் அதுக்கு முன்னாடியே கடல்ல இறங்க எந்த முயற்சியும் பண்ணல? இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இளங்கோ குமரவேல் கேரக்டர் உண்மையை சொல்லவே இல்லைன்னு எந்த கேள்விக்கும் கன்வின்சிங்கான பதில் கிடைக்கல. இன்ஃபேக்ட் இவங்க சி ஃபேண்டசின்னு சொல்ற அந்த ஒரு எலிமெண்ட்டே இன்டர்வலுக்கு மேல தான் ஆரம்பமாகுது. அதனால தானோ என்னமோ இன்டர்வல் பாயிண்ட்ல தான் படத்தோட டைட்டில் கடையே போடுறாங்க. பட் ஃபேண்டசி எலிமெண்ட்டும் சரி, ஹாரர் எலிமெண்ட்டும் சரி, த்ரில்லர் எலிமெண்ட்டும் சரி, எல்லாமே ஹாஃப் பேக்ட் ஐடியாஸா மட்டுமே இருக்கு. ஹீரோயின் தேவையில்லைன்னு எங்க சொல்லுவாங்களோன்னு அவங்களுக்கு முக்கியத்துவம் தரா மாதிரி ஒரு லிங்க் லைட்டா செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு டெரரான வில்லனை எப்படி ஜிவி லாக் பண்றாரு? பேய் பிசாசு சொல்லிட்டு அதுக்கு பிசிக்கலா ஒரு உருவத்தை கொடுத்துட்டு அடியெல்லாம் வாங்க வைக்கிறாங்களே, அது பேயா இல்ல ஜாம்பியா? அதுல ஒரே ஒரு சீனுக்காக ஒரு ஷாட்டுக்காக ராஜேஷ் பாலச்சந்திரன் கேரக்டருக்கு நேம்ஸே ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துட்டு வந்ததெல்லாம் நியாயமா? அந்த செவப்பெட்டியை கண்டுபிடிக்கணும், அதை கரெக்டாக இந்த இடத்துலலாம் புதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஜிவிக்கு எப்படி அதெல்லாம் தானா தெரிய வந்துச்சு? இப்படி காத்துல அலபாயிர போட் மாதிரி இஷ்டத்துக்கு கன்வீனியன்டான ரூட்ல இந்த கதை டிராவல் ஆகுது. முதல்ல இந்த கிங்ஸ்டன் பர்சனலா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். டைட்டானிக் லெவல் விஷன் இருந்தாலும் வீக்கான ரைட்டிங்னால அது ஷிப்ரேக்காக தான் முடியுது. விஷனும் பேஷனும் மட்டுமே போதும், திரைக்கதை பற்றிலாம் கவலை இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதை நான் தேட்டரில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். படத்தோடைய அந்த லவுட்னஸ், வயலன்ஸ், சில கெட்ட வார்த்தைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ என்பது சரியே.